இதே கணக்கை இதுக்கு முந்தின எபிசோடு, தட் இஸ் எபிசோட் நம்பர் 22 அதுலேயும் போட்டு காமிச்சிருக்கேன். இதை எப்படி ஷார்ட்டாக போடுறது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் விளக்கி சொல்லியிருக்கேன். இதே கொஸ்டின் 2020 யூபிஎஸ்சி எக்ஸாமில் ஆப்டிடியூட் பேப்பரில் கேட்டது. இந்த ஆப்டிடியூட் பேப்பர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கணக்கு சார்ந்த ஒரு பேப்பர் கிடையாது. இதில் ஒரு தனி நபருடைய அந்த இயல்பான அறிவுத்திறன், செயல்திறன் இதையெல்லாம் சோதித்து பார்க்குற அளவுக்கு தான் இந்த கொஷின்ஸை செட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இதில் உங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இடமதிப்புடையது. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 இலக்கம் இருக்குது, இதில் 2 இலக்கம் இருக்குது, அதே போல் இது ஒற்றை இலக்க எண் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது நமக்கு ஒற்றை இலக்கம் அப்படிங்கிறது 1, 2, 3 அப்படின்னு 9 வரைக்கும் இருக்குது. இதுதான் நமக்கான ஒற்றை இலக்கம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கத்தையும் நாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வெரிஃபை பண்ணும்பொழுது இதோட சேர்த்து வெரிஃபை பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். ஆனால் இங்கே நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது 4 எண்கள் தான். 2, 3, 4 மற்றும் 5. இந்த 4 எண்களை இதில் பிரதியிட்டு பார்த்தாலே நாம் ஆன்சரை வெரிஃபை பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, 2 இருக்குல்ல, இந்த 2 இங்கே 2ன்னு போடுவோம், ப்ளஸ் இங்கே 12ன்னு போடுவோம், அடுத்தது 52ன்னு போடுவோம், தென் நெக்ஸ்ட் 22ன்னு போடுவோம், நெக்ஸ்ட் ஒன் 21ன்னு வரும். இங்கே 122ன்னு வரணும். காரணம், இந்த சிம்பிள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நாம் 2ன்னு தான் போடுறோம். அந்த மாதிரி போட்டு இதை கூட்டி பார்த்து வெரிஃபை பண்ணும்போது இந்த என்டையர் ஈக்குவேஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் கூட்டி பார்க்கும்பொழுது 2 + 12 14 ஆச்சு, 14 52 66 ஆச்சு, 66 22 88, அடுத்தது 21 கூட்டும்போது 109 ஆச்சு. ஆனால் இங்கே இருக்கிறது 122. தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் நமக்கு தவறான ஆப்ஷன். அடுத்தது இப்போ இதைங்க நாம் கூட்டி பார்க்கும்பொழுதே ரொம்ப ஈஸியாக சில விஷயத்தை வெரிஃபை பண்ணலாம். இப்போ நாம் என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் வரிசையாக கூட்டணும். கூட்டி பார்த்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கு பதிலாக இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் வெரிஃபை பண்ணாலே போதும். அதாவது இதில் 2 இருக்குது, 2 2 4, 4 2 6, 6 2 8, 8 1 9. அதே சமயத்தில் இங்கே போடுற இதே 2 தான் நாம் இதுலேயும் போடணும். இதில் எந்த நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கே இருக்கணும். இப்போது இந்த சிம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் தான் போடுறோம் நாம். ஆக இதில் 2ன்னு ஸ்டார்ட் பண்ணுறப்ப இங்கேயும் 2ன்னு முடியணும். ஸோ இதில் இப்போ இந்த இலக்கங்களை கூட்டினாலே போதும். இதை கூட்டும்போது என்ன வருது, உங்களுக்கு 9ன்னு முடியுது. வேற இங்கே 2 தான் நம்ம போடணும். அதே போல் அடுத்த ஆப்ஷன் எடுங்க. இதில் 3 இருக்குது. இப்போ இந்த 3 அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா 3 + 13 + 53 + 33 + 31 = இங்கே 133 அப்படின்னு வரணும். இப்போ இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னாக்கா 3 3 3 6, 6 3 9, 9 3 12, 12 1 13, இங்கே 3ல் முடியுது. ஸோ இதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ வேணால் ஃபுல்லாக கூட்டி பார்த்து வெரிஃபை பண்ணிடலாம். இதை கூட்டும்பொழுது 3 + 13 16, 16 53 69, 69 33 கூட்டும்பொழுது 102, 102 + 31 133. ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கரெக்டான ஆப்ஷன். மேலும் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு இன்னொரு வழியிலையும் இதை குயிக்காக வெரிஃபை செய்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போது அதையும் பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5 டேர்ம்ஸ் இருக்குது. அதில் முதல் 4 டேர்ம்ஸில் 1ஆம் இடத்துல இந்த குறியீடு, அதாவது அவங்க கொடுத்துருக்கிற அந்த சிம்பிள் இருக்குது. கடைசி ஒரு டேர்மில் மட்டும் 1ஆம் இடத்துல 1 இருக்குது. ஆக இந்த குறியீடுகளில் இரட்டைப்படை எண்களை, அதாவது ஈவன் நம்பர்ஸை சப்ஸ்டிடியூட் செய்தால்
லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கூடுதல் ஒற்றைப்படையில், தட் இஸ் ஆட் நம்பர்ஸில் முடியும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த டேர்மில் 1ஆம் இடத்துல ஈவன் நம்பர் இருக்கும். ஆகவே ஆப்ஷனில் இருக்கிற இரட்டைப்படை எண்களை விட்டுட்டு ஒற்றைப்படை எண்களை மட்டும் சப்ஸ்டியூட் செய்து வெரிஃபை செய்தோம்னாக்கா இதுக்கான சரியான ஆன்சர் கிடைச்சிரும்.